வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு ஆவணி மாத பலன்கள். ஆவணி மாதத்துல கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள், காலபுருஷனுக்கு 3ஆம் இடமான அந்த மிதுன ராசியில் குருவும் சுக்கிரனும், அடுத்து கடக ராசியில் புதன் பகவான், சிம்ம ராசியில் சூரியன் கேது, கன்னி ராசியில் செவ்வாய் பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், அடுத்து மீன ராசியில் சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இந்த மாதத்துல ஆவணி மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் 21ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சுக்கிரனாகப்பட்டவர் மிதுன ராசியிலிருந்து இந்த கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். அடுத்து 31ஆம் தேதி புதனாகப்பட்டவர் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். ஆகஸ்ட் மாதம் 19ஆம், அதாவது இந்த ஆவணி மாதத்துல செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி சுக்கிரனும் புதனும் சேர்ந்து பயிற்சியாகின்றனர். சுக்கிரனாகப்பட்டவர் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும், புதனாகப்பட்டவர் சிம்ம ராசியிலிருந்து அந்த கன்னி ராசிக்கும் பயிற்சியாகி இருக்கிறார். இதுதான் இந்த ஆவணி மாதத்தின் பலன்கள். இந்த ஆவணி மாதத்துல முக்கியமான ஒரு மாற்றங்கள் எல்லா ராசி என்பர்களுக்குமே கிடைக்கும். ஏன்னா இந்த காலகட்டம் சூரியன் தன்னுடைய சொந்த வீடான சிம்ம ராசியில ஆட்சி பெற்று இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசி என்பர்களுமே தான் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த மாதம் இருக்க போகுது. அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. நம்ம கடகராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதி சந்திரன் பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒரு வாட்டி மாறிக்கிட்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் போயிட்டு இருக்கிறாரு, ராசிக்கும் மாறிக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இவர்களினுடைய மாத பலன்களை நம்ம எப்படி கணிக்க முடியும்? ஒரு ராசியில அந்த சந்திரன் இருக்கிறாரு, ராசி அதிபதி இருக்கிறாரு அப்படின்னா நம்ம அதிகமா அந்த ராசி அதிபதியை வச்சு இவர்கள் எப்போ இந்த மாதத்துல எப்படி இருக்க போறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஒரு சின்ன சிக்கல், அந்த காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல சந்திரனுடைய வீடு அப்படின்றதுனால சந்திரனும் நகர்ந்துகிட்டே இருப்பார். இவர்கள் எப்போதுமே தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதே சமயத்துல ரொம்ப சுகமாக வாழணும்னு நினைக்கக்கூடியவர்களும் கூட. எந்த விதமான ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை பெரிய அளவுக்கு பொருட்படுத்தாமல் தன்னுடைய ஒரு சில விஷயங்களை மட்டுமே, அதாவது ஒரு தன்னுடைய காரியத்திற்காக மட்டும் சில பேர்கள் கிட்ட பழகக்கூடிய ஒரு நபர்களும் அந்த கடகராசி என்பர்கள் தான். அந்த அளவுக்கு எப்படி சந்திரனாகப்பட்டது 15 நாள் தேய்ந்து 15 நாள் பிரகாசமாக இருக்குதோ அதே மாதிரிதான் இந்த கடகராசி என்பவர்களும் மாதத்துல 15 நாள் ரொம்ப பிரைட்டா இருப்பாங்க. மாதத்துல 15 நாள் இவர்களை மாதிரி உக்கிரமா ஆகக்கூடிய நபர்களும் வேற யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு வீட்டுல கடகராசி என்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த கடகராசி என்பர்கள் சந்தோஷமா இருந்தாதான் மத்தவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்க முடியும். கடகராசி என்பர்கள் ரொம்ப மூட் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா மற்றவர்கள் சிரிச்சா கூட இவர்களுக்கு பிடிக்காது. நானே இங்க கஷ்டத்துல இருக்கிறேன், உனக்கு என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு அப்படின்ற மாதிரியாக அந்த பிரதிபலிப்பு அப்படின்றது மற்றவர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. இத குடும்பத்தோடு உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. என்னுடைய பதிவு நிறைய பேர் பாத்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணுவாங்க, நாங்க எங்க ஃபேமிலியோட உங்க பதிவை பார்ப்போம் மேடம், ரொம்ப எங்களுக்கு சாட்டிஸ்ஃபையா இருக்கும், எங்களுக்கு நீங்க சொல்றக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு இடத்துலயும் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் நல்ல நமக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். நான் இப்போ சொன்ன விஷயங்கள், அதாவது கடகராசி என்பர்கள் யார் வீட்டுல இருக்கிறாங்களோ அவங்க சந்தோஷமா இருந்தாங்கன்னா தான் மத்தவங்க சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் நீங்க ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கும்போது சில பாதிப்புகளை கொடுக்கும். ஆனாலும் ரொம்ப பெரிய அளவுக்கு எடுத்துக்காதீங்க. ஏன் இந்த கடகராசி என்பர்கள் அந்த மாதிரியா இருக்கிறாங்க அப்படின்ற போது அவர்களுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய குடும்பம் நம்மளுடைய சமுதாயத்துல ஒரு பெரிய ஒரு இடத்துல இருக்கணும். எந்த விதத்திலையும் நம்மளுடைய குடும்பமும் குடும்பத்தை சார்ந்தவர்களும் ஒரு தாழ்த்தப்படக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல மிகப்பெரிய ஒரு குறிக்கோளாக வச்சிருப்பாங்க. அதுல இருந்து அந்த பக்கம் இந்த பக்கம் யாராவது இவங்களை சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுல மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடியவர்கள் தான். அதனால அந்த இடத்துல அந்த பிரச்சனையை உடனே தீர்த்துட்டு வரணும். தீர்த்துட்டு வரல அப்படின்னா இவர்களுக்கு கொஞ்சம் சில ஒரு மனஸ்தாபம்
லாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த ஆவணி மாதத்துல இவர்களினுடைய சுகஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர், அதாவது 4ஆம் இடத்திற்கு சொந்தக்காரர், லாபஸ்தானாதிபதியும் கூட. அந்த லாபஸ்தானாதிபதி இவர்களினுடைய ராசிக்கே பயணிக்கும் போது வந்துட்டு இருக்கிறார். சுக்கிரன் வரும்போது உங்களுக்கு தேதி பாத்தீங்கன்னா 21ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்திலேயே வந்துடுறார். 17ஆம் தேதி அந்த ஆவணி மாதம் பிறக்குது. 21ஆம் தேதி அந்த சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கே வர்றதுனால இந்த ஆவணி மாதம் ரொம்ப ஜாலியா இருக்க போறீங்க. என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே வாங்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய குழந்தைகளுக்காக சில வளர்ச்சிகளை செய்யக்கூடிய ஒரு நேரம். திருமண பந்தத்துல இருந்த முறிவு எல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் சரியாகக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய லைஃபே கடந்த ஒரு 6-8 மாத காலத்திற்கு முன்னாடி ரொம்ப மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டுடுச்சு. அந்த திருமண உறவுல ஏற்பட்ட சின்ன சலசலப்பு மிகப்பெரிய அளவுக்கு விரிசல்களையும் தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடுகளையும் கொடுத்துருச்சு. அதனால நீங்க அது எல்லாத்தையுமே நீங்க சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது இந்த மாதம் முழுமையா நடக்க போகுது. உங்களுடைய குடும்ப உறவுகள் உங்களை புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய ஒரு தன்மையாக தான் இருக்கும். பரவாயில்ல, இதெல்லாம் விட்டு தள்ளுப்பா, எல்லா இடத்துலயும் நடக்கிறதானே அப்படின்னு ஒரு சுலபமாக அந்த விஷயங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். வேலை வாய்ப்புல இருக்கக்கூடிய சிக்கல்கள் கொஞ்சம் நீடிக்கும். இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா குடும்பத்துல கொஞ்சம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையா இருக்கு அப்படின்னா, கொஞ்சம் வேலையிலயாவது கொஞ்சம் பிரச்சனைகள் தீருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் 50% தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க கடகராசி என்பர்கள், வேலையிலேயே பிரச்சனைகள் வருது உங்களுக்கு. மாதம் மாதம் அந்த வேலை வாய்ப்புல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா அந்த இடத்துலயும் பிரச்சனைகள் வரும். ஏன் அப்படி வருதுன்னா, ஓப்பன் டாக்கா இருப்பீங்க. உங்களுடைய ஃபேமிலி பர்சனல் லைஃப போய் ஃபுல்லா சொல்றது, அடுத்து மத்தவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே போய் நீங்க வேற யார்கிட்டயாவது சொல்றது, இப்படி நீங்க ஓப்பன் டாக்கா இருக்க போய் அதுல சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு அந்த வேலை நிறுவனத்துல வந்துட்டு இருக்கு. அதனால இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க கடகராசி என்பர்கள். எல்லாத்துக்குமே நீங்க ஒரு டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு நேரம்லாம் இருந்திருக்கு. இந்த மாதம் ரொம்ப கூலா வேலை செய்யக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் பிசினஸ், அடுத்து பாத்தீங்கன்னா ஆல்கஹால் பிசினஸ், இந்த மாதிரியான அந்த தொழில்ல மிகப்பெரிய வளர்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கும். இந்த ஆவணி மாதத்துல உங்களுடைய 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஆவணி மாதம் நிறைய முயற்சிகள் வெற்றிகளை தொடுவதற்குண்டான ஒரு முயற்சிகளாக தான் இருக்கும். ஸ்டூடெண்ட் வீசால இருக்கக்கூடியவர்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு, பார்ட் டைம் ஜாபை தாண்டி நிரந்தர வேலை வாய்ப்பு அப்படின்றது இந்த மாதம் கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். சில ஃபேமிலியில பாத்தீங்கன்னா கடகராசி என்பர்கள் தாத்தா இடத்துல இருந்து, அதாவது முன்னோர்கள் வழியில இருந்து அப்படியே வழியா அந்த கடகராசி என்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. எங்க தாத்தா கடகராசி, அடுத்து பாத்தீங்கன்னா எங்களுடைய மாமனார் கடகராசி, அடுத்து என் பையன் கடகராசி, அப்படின்ற மாதிரியாக ஒரு மரபு வழியாவே இவர்களுக்கு கடகராசி என்பர்கள் அந்த ஃபேமிலியில நிறைய பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க. இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த மாதத்துல அந்த சில பிரச்சனைகள், நிறைய இடைவிடாத பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். ஒன்னா தொழில்ல பிரச்சனைகள் வரும், இல்ல வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். இது 2 இடத்துல இருந்துமே ஒரு சுமூகமான ஒரு வாய்ப்புகள், சுமூகமான ஒரு சூழ்நிலைகள்ன்றது இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல திசாபுத்தி பலன்கள் ஒரு நல்ல ஒரு பலன்களாக இருக்கு. அதாவது திசாபுத்திய அருமையான திசாபுத்தியா இருக்கு. 4ஆம் இடம், 11ஆம் இடம், லக்னாதிபதி, இப்படி இந்த மாதிரியான திசாபுத்திகளா இருக்கு. அப்படின்ற பட்சத்துல இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு நிறைய ஒரு பண சேர்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். சேமிப்பு பழக்கம், அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல இருந்து வருமானங்கள் வரும். அடுத்து இல்லாட்டி எங்கேயாவது கொடுத்து வைத்த பணங்கள் உங்களுக்கு தடைப்பட்ட வருமானங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல உங்களுக்கு தசாபுத்திகள் நல்லா இருக்கக்கூடிய பட்சத்துல வெளிநாட்டுல வேலை செஞ்சு உங்களுடைய பெற்றோர்களினுடைய கடனை அடைப்பதற்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்கும். தசாபுத்தி மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு இந்த காலகட்டம் வேலையில சில தேவையில்லாத மாற்றங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க விருப்பமே படாம அரசாங்க உத்தியோகத்துல ஏதாவது ஒரு டிரான்ஸ்பர் தூக்கி போடுவாங்க. அடுத்து
அடுத்து ரோடா திரியிற வேலையெல்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் அது திசா புத்திகளை அடிப்படையாக கொண்டு இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் இருக்கும். அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.